மண்டபத்தின் அந்த பின்புற அறையில் ஒரு விதமான இறுக்கமான அமைதி நிலவியது. சுழன்று கொண்டிருந்த மின்விசிறியின் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. மெத்தை மீது மயக்க நிலையில் கிடத்தப்பட்டிருந்த கார்த்திகாவின் முகத்தில் தீபக் மெல்ல தண்ணீரை தெளித்தான். அவளது நீண்ட இமைகள் மெல்ல துடித்தன. சில நொடிகள் போராட்டத்திற்கு பிறகு அவள் கண்கள் மெதுவாக திறந்தன. முதலில் மங்களாய் தெரிந்த காட்சிகள் பிறகு தெளிவாகின. தன் முன்னால் தீபக் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. திருமண பதிவேட்டில் கையெழுத்திட முடியாமல் தான் நிலைகுலைந்து விழுந்த அந்த தருணம் அவளது நினைவுக்கு வந்து அவளை மீண்டும் பயத்தில் ஆழ்த்தியது. தீபக் அவளது நடுக்கத்தை உணர்ந்தான். யாரும் எதிர்பாராத விதமாக அவன் கார்த்திகாவின் இரு கைகளையும் மென்மையாக தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். அவனது கைகளின் கதகதப்பு கார்த்திகாவுக்கு ஒரு சிறிய ஆறுதலை தந்தது. கார்த்திகா, பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாதனால சோர்வாக இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததும் உனக்கு படபடப்பு வந்திருக்கலாம். ரிலாக்ஸ் ஆயிரு என்றான் தீபக். அவனது குரலில் கோபம் இல்லை, மாறாக ஒரு ஆசிரியருக்கே உரிய அக்கறை இருந்தது. இங்கே பாரு கார்த்திகா, நாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகிட்டோம். உன்னோட பயத்தை என்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிற? அந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடுறது ஒன்றும் அவசரம் எல்லாம் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவன் சொன்னபோது கார்த்திகாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவள் சொல்ல நினைத்த உண்மைகள் தொண்டையிலேயே சிக்கிக்கொண்டன. அவன் காட்டும் இந்த அதீத அன்பு அவள் செய்திருக்கும் அந்த பெரிய துரோகத்திற்கு முன்னால் அவளை இன்னும் அதிகமாக குற்றவாளியாக காட்டியது. சார், அது நான் என்று அவள் ஏதோ சொல்ல முயல தீபக் அவள் இதழ்களில் விரல் வைத்து தடுத்தான். இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், முதல்ல இந்த ஜூஸை குடி, உனக்கு பழைய தெம்பு வரட்டும். படித்த பொண்ணுங்க எப்போவுமே தைரியமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். நீ இப்போ இப்படி பயப்படுறது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்றான். அவனது ஒவ்வொரு ஆறுதல் வார்த்தையும் கார்த்திகாவிற்கு தன் கழுத்தை நெரிக்கும் கயிறாகவே தெரிந்தது. அறையின் வாசலில் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்த பொன்னம்பலம் தீபக் பேசுவதை கேட்டு மெல்ல உள்ளே நுழைந்தார். தன் மகளின் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டதும் அவருக்குள் ஒரு குற்ற உணர்வு எட்டி பார்த்தது. ஆனால் அதை மறைத்து கொண்டு ஒரு தந்திரமான சிரிப்பை முகத்தில் வரவழைத்து கொண்டார். தம்பி, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் மவளை பற்றி எனக்கு தெரியும். அவள் என்னதான் பிஏ படிச்சிருந்தாலும் வெளியூரில் தங்கி படிச்சிருந்தாலும் அவள் மனசு இன்னும் அந்த கிராமத்து மனம் மாறாத மனசு தான். அவள் இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான். அதனால தான் ஒரு கல்யாண மேடையில் இவ்வளோ பேர் முன்னாடி, அதுவும் ஒரு பெரிய டாக்டர் தம்பி முன்னாடி கையெழுத்து போடணும்னா ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் என்றார் பொன்னம்பலம். அவர் தீபக்கின் அருகில் வந்து, அது எங்கள் ஊர் பொண்ணுங்களோட வளர்ப்பு அப்படிப்பா. வெளியில் வேணும்னா படித்தவங்களா தைரியமானவங்களா தெரியலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்படியே மாறிடுவாங்க. தம்பி, நீங்கள் தான் அவளை இனிமே பார்த்துக்கணும். அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவளை நீங்கள் தான் பெரிய ஆளாக மாற்றணும் என்று ஒரு பெரிய பாரத்தை சாமர்த்தியமாக தீபக் மீது இறக்கி வைத்தார். பொன்னம்பலத்தின் பேச்சில் இருந்த அந்த நயவஞ்சகம் கார்த்திகாவுக்கு மட்டுமே புரிந்தது. தீபக் அவரை நிமிர்ந்து பார்த்தான். உண்மைதான் மாமா, ஆனால் அவளோட இந்த நடுக்கம் எனக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அவளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுது. படிப்புக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இருக்கிற அந்த பயத்தை போக்க நான் தயாராக இருக்கேன். அவளை நான் கண்டிப்பாக ஒரு போல்டான பொண்ணாக மாற்றுவேன் என்றான் தீபக். பொன்னம்பலம் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அவரது கண்கள் அலைவாய்ந்து கொண்டே இருந்தன. தன் மகள் வாயை திறந்து எதையாவது உளறிவிடப் போகிறாளா என்ற பயம் அவரை விடாமல் துரத்தியது. அந்த அறையில் நிலவிய சூழல் ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதியைப் போலவே இருந்தது. தீபக்கின் பெற்றோர்களான மாணிக்கமும் மரகதமும் அங்கே வந்தனர். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் நீண்ட நாட்களாகவே இருந்தது. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று பொன்னம்பலத்தை அவர்கள் தனியாக அழைத்தனர். மாணிக்கம் நேரடியாகவே தன் கேள்வியை கேட்டார். இங்கே பாருங்க பொன்னம்பலம், ஒரு விஷயம் எனக்கு புரியல. நீங்கள் ஏன் உங்கள் சொந்த ஊரில் கல்யாணத்தை வச்சிக்காம இவ்வளவு பிடிவாதமாக நின்று
நம்ம ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் சம்மந்தமே இல்லாத இந்த வெள்ளியூர் கோயில் மண்டபத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா? இந்த கேள்வியை கேட்டதும் பொன்னம்பலத்திற்கு இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. தன் ஊருக்குள் கல்யாணத்தை வைத்திருந்தால் அங்கே இருக்கும் யாராவது ஒருவராவது கார்த்திகா 8ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறாள் என்ற உண்மையை சொல்லிவிடுவார்களே என்ற பயத்தில்தான் அவர் இவ்வளவு தூரம் தள்ளி மண்டபம் எடுத்திருந்தார். அதை எப்படி வெளியே சொல்ல முடியும்? அவர் மனதிற்குள் எங்கள் ஊருக்காரங்க வாயை திறந்தா என் மானமே போயிடும். கார்த்தி படிப்பு பற்றி எல்லாரும் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, அது எங்கள் சம்மந்திக்காரங்களுக்கு தெரிஞ்சிடுமோன்னு தான் இங்கே வந்தேன் என்று நினைத்து கொண்டார். ஆனால் வெளியே சிரித்து கொண்டே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கோயில் மேலே எங்கள் குலதெய்வத்துக்கு இணையான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுனா தம்பதிங்க ரொம்ப சிறப்பாக வாழுவாங்கன்னு ஐதீகம். எங்கள் குடும்பத்தில் முக்கியமான விசேஷங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். அதான் இங்கே வச்சுக்கலான்னு சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக சமாளித்தார். மரகதம் அவரை சற்று சந்தேகமாக பார்த்தாலும் பொன்னம்பலத்தின் அந்த பணிவான பேச்சு அவர்களை இப்போதைக்கு சமாதானப்படுத்தியது. ஆனால் அந்த பொய் ஒரு மெல்லிய நூலிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதை கார்த்திகா உணர்ந்தாள். திருமணத்திற்கு வந்திருந்த தீபக்கின் தூரத்து உறவினரான ஒரு பெரியவர் உள்ளே வந்தார். அவர் கொஞ்சம் விவரமானவர். ஏம்பா பொன்னம்பலம், உங்கள் ஊரில் பிஏ படிக்கிற அளவுக்கு பெரிய வசதியெல்லாம் இல்லையே. அப்போது உங்கள் பொண்ணு கண்டிப்பாக வெளியூரில் தங்கி தான் படிச்சிருக்கணும். அங்கே எல்லாம் காலேஜில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா தானே படிப்பாங்க. அப்படி சகஜமாக ஆம்பளை பிள்ளைங்க கூட பழகியிருந்தா இன்னைக்கு ஒரு ஆம்பளையை பார்த்து, அதுவும் தன்னோட புருஷனை பார்த்து இப்படி மயங்கி விழுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. இது சாதாரண பயம் மாதிரி தெரியலையே என்று கொளுத்தி போட்டார். அறையில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமானார்கள். கார்த்திகாவின் முகமோ வெளுத்து போனது. பொன்னம்பலம் ஒரு நிமிடம் தடுமாறினாலும் உடனே தன்னை சுதாரித்து கொண்டார். என்னப்பா நீங்கள், என்னத்தான் ஆம்பளை பிள்ளைங்க கூட சேர்ந்து படித்தாலும் அந்த நட்புக்கு ஒரு எல்லை இருக்குதுல்ல. ஆனால் கல்யாண வாழ்க்கைங்கிறது வேற. நம்ம ஊர் பண்பாட்டில் வளர்ந்த பொண்ணுங்களுக்கு தாலி கட்டுற அந்த தருணம் ஒரு புது மனுஷனோட வாழ்க்கையை தொடங்குறதும் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை தரும்னு உங்களுக்கு தெரியாதா? படிப்பு வேற, குடும்ப வாழ்க்கைக்கான பயம் வேற. என் பொண்ணு படிப்பில் தான் கெட்டி, ஆனால் மனசில் இன்னும் அந்த பயந்த சுவாபம் அப்படியே இருக்கு என்று மிக அழகாக அந்த பெரியவரின் வாயை அடைத்தார். அந்த பெரியவர் ஒரு விதமான அதிருப்தியுடன் வெளியேறினார். ஆனால் அந்த பேச்சு அங்கே இருந்த தீபக்கின் மனதில் ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அவன் கார்த்திகாவை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்த்தான். இவ்வளவு படிப்பு இருந்தும் ஏன் இவள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாள் என்ற கேள்வி அவனுக்குள் முளைத்தது. ஆனால் அவளது அழகும் அவளது தந்தையின் பணிவும் அந்த சந்தேகத்தை வளரவிடாமல் தடுத்தன. பொன்னம்பலம் தன் மகளை பார்த்து பத்திரம் என்பது போல கண்ணாலேயே எச்சரித்தார். இறுதியாக மயக்கம் தெளிந்து இயல்பு நிலைக்கு வந்த கார்த்திகாவை தீபக் மேடைக்கு அருகில் இருந்த பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க அழைத்து சென்றான். கூட்டமெல்லாம் கலைந்து மிக நெருக்கமானவர்கள் மட்டுமே மண்டபத்தில் இருந்தனர். ஆசீர்வாதம் வாங்கி முடித்ததும் தீபக் கார்த்திகாவை தனியாக ஒரு மூலைக்கு அழைத்து சென்றான். அவளது தோள்களை மெல்ல தொட்டு, கார்த்திகா, இப்போ நீ ஓகேவா? உன்னோட மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்கா என்று அன்பாக கேட்டான். கார்த்திகா தலை குனிந்தபடி, இல்லை, இப்போ பரவாயில்லை என்றாள். தீபக் அவளது முகத்தை நிமிர்த்தினான். உண்மையை சொல்லு கார்த்திகா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் ஒரு பேராசிரியரா, ஒரு டாக்டரேட் முடித்தவனா உன் மேலே ரொம்ப அதிகாரமாக நடந்துக்குவேன்னு நீ பயப்படுறியா? ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட அந்த அமைதியும் உன்னோட அறிவும் தான் என்னை உன் பக்கம் இழுத்துச்சு என்றான் மிக தீர்க்கமாக. கார்த்திகா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக தன் வாயை திறந்து, உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா, இல்லை என்னோட அந்த படிப்பு இருக்குல்ல அதை மட்டும்தான் பிடிச்சிருக்கா என்று ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டாள்.
அவள் அந்த கேள்வியை கேட்ட விதம் தீபக்கிற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் தீபக் சற்றும் யோசிக்காமல் புன்னகைத்தான். எக்ஸாக்ட்லி கார்த்திகா, நீ சரியான புள்ளியை பிடிச்சிட்ட. நீ அழகாக இருக்கிறதுனால மட்டும் எனக்கு உன்னை பிடிக்கல. இந்த ஊரில் இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நடுவில் நீ ஒரு பட்டதாரியா பிஏ முடித்தவளாக இருக்கிறது தான் உனக்கான ஒரு தனி அடையாளம். நீ படிச்சிருக்கிறதுனால தான் எனக்கு உன்னை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது. படிப்பு இல்லாத ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருந்தா அவளெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ஒரு மனுஷனோட முதல் தகுதி. அந்த தகுதி உன்கிட்ட இருக்கிறதுனால தான் நீ என் மனைவியா இப்போ இங்கே நிற்கிற என்று அவன் பெருமையாக சொன்னான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் கார்த்திகாவின் காதில் இடியைப் போல இறங்கியது. படிப்பு இல்லைன்னா என்னை ஏற்றுக்க மாட்டாரா என்ற உண்மை அவளை தூக்கி எறிந்தது. அவனது இந்த அதீத படிப்பு காதல்தான் அவளது எதிர்கால நரகத்திற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தபோது அந்த மண்டபத்தின் விளக்குகள் மீண்டும் அவளுக்கு இருட்டாக தெரிந்தன. லாங் வீடியோஸ் போடுறதுனால நிறைய பேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டோரி படிக்க முடியலை. அதனால தாங்க இந்த ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக 10 நிமிஷத்துக்கு போடுறேன். இந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.